Passing the journal entries series previous class journal entries. I have explained the first 5 steps in the previous classes. ஒரு சின்ன basic illustrations நம்ம previous class solve பண்ணியிருந்தோம். Step number 1, identify the business transaction measurable in terms of money. Business transaction என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த business transaction உடைய வேல்யூ நம்மள டிட்டர்மைன் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் அதான் first step கண்டுபிடிச்சாச்சு. Step number 2, find out the 2 accounts. அந்த டிரான்சாக்ஷன்ல எது மெயின் 2 accounts அஃபெக்ட் ஆகுது அது முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன க்ளூ, ஆக்ஷன் வேர்டை யூசுவலா விட்டுருவோம். லீவிங் த ஆக்ஷன் வேர்ட் அண்ட் சப்போர்ட்டிங் ஃப்ரேசஸ் வேர்ட் குரூப் சும்மா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட் we have seen in the previous class. அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், ரியலா, பர்சனலா, நாமினலா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணோம். that is the third step. And in the fourth step apply the accounting rule. நம்ம accounting rule previous class ல பார்த்தோம். personal account, real account and nominal account. personal account ஆக இருந்தால் debit the receiver, credit the giver. real account இருந்தால் debit what comes in, credit what goes out. and nominal account இருந்தால் debit all expenses and losses, credit all gains and profits அப்படிங்கறத நம்ம previous class ல பார்த்தோம். அந்த ரூல் அப்ளை பண்ணிட்டு அந்த ரெண்டு அக்கவுண்ட் டெபிட்டா கிரெடிட்டான்னு முடிவு பண்றோம். அதுக்கு பிறகு அதை நம்ம சிஸ்டமேட்டிக் மெத்தட்ல ரெக்கார்ட் பண்றோம் in the form of journal entry. அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, டேட், அந்த ரெண்டு அக்கவுண்ட் எழுதுற டீடைல்ஸ் பர்டிகுலர்ஸ்ல, டெபிட்னா டெபிட் காலத்துல அதோட வேல்யூ, கிரெடிட் இருந்தால் கிரெடிட் காலத்துல அதோட வேல்யூ நம்ம போஸ்ட் பண்ணி ஆகணும். டேட் பர்டிகுலர்ஸ்ல டெபிட்னு சொல்லப்பட்டதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அந்த காலத்துல லாஸ்ட்ல டிஆர் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணணும். கிரெடிட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 2ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ we have to start with 2ன்னு சொல்லி இதை எழுதணும். அந்த கிரெடிட் அக்கௌண்ட் வேல்யூவை டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதிட்டோம். இந்த டிரான்சாக்ஷனை பத்தி ஒரு சின்ன பிரீஃபிங் தான் நரேஷன் சொல்லுவாங்க. யூசுவலி தட் நரேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் பீயிங். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். was completed in the previous lecture. previous lecture உடைய வீடியோ இன்னொரு முறை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். is that okay? Now let me move on to the next point number 6. Point number 6. Okay, now X introduced rupees 1 lakh to business as capital. என்னவா? capitalக்காக கொடுத்திருக்காங்க. let's now start with the first 5 steps. 5 steps நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். identify the business transaction measurable in money. ஆமாங்க, business transaction தான். ஓனருக்கும் பிசினஸுக்கும் ஒரு உறவு இருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓனர் பிசினஸுக்கு பணம் கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு? ஓனர் அண்ட் பிசினஸ், இவரு பிசினஸுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். ஓகே, நீங்க யாருக்காக அக்கவுண்ட்ஸ் போட போறீங்க? ஓனருக்காகவா, பிசினஸுக்காகவா? யாருக்காக நீங்க அக்கவுண்ட்ஸ் போட போறீங்க? பிசினஸுக்காக அக்கவுண்ட்ஸ் போடுறீங்க, ஓனருக்காக பண்ணல. ஓனரை உங்களுக்கு வேலை கொடுக்கிறார். எங்க வேலை கொடுக்கிறாரு? ஸ்டேஷனரி மார்ட் வச்சிருக்கிறார். ஸ்டேஷனரி மார்ட்ல வேலைக்கு போட்டுக்கிறார். உங்களை காய்கறி வாங்க சொன்னாக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்க, என்ன வேலை கொடுக்குறீங்க? So இப்போ you are working for the business தான், not for the owner. ஓனருக்காக நீங்க வேலை செய்யல. You just understand that. Here also you are going to prepare the ledger accounts and all only for the business, not for the owner. எப்படி சார் ஓனருக்காக தானே சார் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி கேஸ்ல ஓனர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பிசினஸ்னு நம்ம சொல்றோம். ஓனரும் பிசினஸும் சேம் கிடையாது. ஓனர் அண்ட் பிசினஸ் இஸ் நாட் சேம். ஓகே, என் பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு, பேண்ட் பாக்கெட்ல. அதை எடுத்து ஷர்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு? பேண்ட்ல இருக்கிற 100 ரூபாய் தூக்கி ஷர்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் போட்டால் எனக்கு எவ்வளவு வருமானம் வருது? ஐ டோன்ட் கெட் எனிதிங், ரைட்? போத் ஆர் மை ஓன் பாக்கெட். ஆனா என் பாக்கெட்ல இருந்து என்னுடைய பிசினஸ் உடைய கல்லாப்பொட்டியில 100 ரூபாய் போட்டால் பிசினஸுக்கு 100 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னோம். ஏன்னா நான் வேற, பிசினஸ் வேற. So both are not same.
என்னுடைய ஷர்ட் பாக்கெட்டும் பேண்ட் பாக்கெட்டும் சேமா இருக்கலாம், ஆனா என்னுடைய ஷர்ட் பாக்கெட்டும் பிசினஸ் உடைய கல்லாப்பட்டியும் சேம் கிடையாது. ஒன்ஸ் த மணி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மை பாக்கெட் டு அண்ட் கேஷ் பாக்ஸ் ஆஃப் த பிசினஸ், there is a transaction. You are going to account for the business, not for the owner. ஏன் சார் அப்படின்னு சொன்னாக்க, இப்படி நம்ம பேசுறோம் இல்லையா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்க அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட் சொல்லுவாங்க. இது வந்து என்னது, என்டிட்டி கான்செப்ட். ஓகே, என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, though owner starts the business, that business has independent identity than the owner. ஓனரோட கம்பேர் பண்ணும்போது அந்த பிசினஸ்க்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டி இருக்குன்னு அர்த்தம். இவர் வேற அவர் வேறன்னு பிரிச்சிருக்கணும். செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓனர் வேற, பிசினஸ் வேற. அதனால ஓனர் கிட்ட இருந்து பிசினஸ் போனாலும் அது பிசினஸ் டிரான்சாக்ஷன், பிசினஸ்ல இருந்து ஓனருக்கு பணம் வந்தாலும் அதுவும் பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கறதுல நம்ம பார்க்க போறோம். ரைட். Step number 1, is it a business transaction? Of course, I am going to see in the angle of business, it's a business transaction. Number 2, find out the two accounts affected in the transactions after leaving the action word. What is the action word? Introduced அப்படிங்கறது action word. அதை விட்டுடுங்க. அதை விட்டு 2 அப்படி சொன்னாக்க x ன்னு ஒரு ஆளும் வேல்யூவும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது வந்து கேஷ், இது வந்து பர்சன், 2 ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். தேர்ட், find out the type of accounts affected in the transaction. இது வந்து பர்சனல் அக்கவுண்ட் P ன்னு போட்டுக்கிறேன். இன்னொரு அக்கவுண்ட் வந்து என்னது, கேஷ். கேஷ் வந்து எப்படிப்பட்ட அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட். ஸோ இது பர்சனல் அக்கவுண்ட், இது ரியல் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்ளை த அக்கௌண்டிங் ரூல். நம்ம அக்கௌண்டிங் ரூல் அப்ளை பண்ணலாம். பர்சனா இருந்துச்சுன்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்குரிய ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நீங்க யாருக்காக ஒர்க் பண்றீங்க, பிசினஸுக்காக ஒர்க் பண்றீங்க. பிசினஸுக்கு எக்ஸ் கொடுத்தாரா, பிசினஸ்ல இருந்து எக்ஸ் வாங்கிக்கிட்டாரா அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ் ஹஸ் கிவன் இல்லையா, எக்ஸ் கொடுத்திருக்கிறார். எக்ஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணி இருக்கணும், கிரெடிட் பண்ணிக்கணும். கிரெடிட் த கிவர். ஸோ எக்ஸை நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ருபீஸ் வந்து கேஷ், ரியல் அக்கௌண்ட் இல்லையா, தட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். கிளியர். ரியல் அக்கௌண்டா இருக்கும்போது ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது வந்து பிசினஸ்க்கு வந்துச்சா போச்சா, இந்த கேஷ் வந்திருக்கு, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அப்ப இதை நம்ம டெபிட் பண்ணிக்கணும். அப்ப என்ட்ரி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, டெபிட் ஐட்டத்தை முதல் எழுதணும். எது வந்திருக்கு, கேஷ். ஸோ அதை நான் டெபிட் பண்ணிக்கிறேன். டேட் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணல. இங்க கேஷ் அக்கௌண்ட் டெபிட், த வேல்யூ பீங் 100,000 rupees ஆர் 1 lakh rupees. இங்க டெபிட், இங்க கிரெடிட்னு வச்சுக்கிறேன். கிரெடிட்ல என்ன வருது, எக்ஸ். ஸோ 2x அக்கௌண்ட் வேல்யூ வந்து 1 lakh. இது ஜெனரல், இது ஜெனரல். Now let's move on to the 6th point. Owner is distinct from business. ஓனரும் பிசினஸும் வெவ்வேற. ஓனரும் பிசினஸும் வெவ்வேற. அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஓனர் கிட்ட இருந்து பிசினஸ்க்கு வந்துச்சுன்னா ஓனருடைய பேரை நான் என்னன்னு யூஸ் பண்ணுவேன்னா, ஓனர் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ண மாட்டேன், அதை கேபிட்டல்னு வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஐ ஷுட் நாட் யூஸ் த நேம் ஆஃப் த ஓனர். பிசினஸ் உடைய ஓனருடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஓனர் கிட்ட இருந்து பிசினஸுக்கு பணம் வந்துச்சுன்னா அப்ப அந்த ஓனருக்கு பேரு கேபிட்டல். பிசினஸ்ல இருந்து ஓனருக்கு பணம் போச்சுன்னா அப்ப அந்த ஓனருக்கு பேரு டிராயிங்ஸ். இஸ் தட் ஓகே? சோ அப்ப இந்த கேஸ்ல வந்து ஓனர் கிட்ட இருந்து பணம் வரும்போது யார் பேர் போடக்கூடாது, ஓனர் பேர் போடக்கூடாது. ஓனர் கிட்ட இருந்து நம்ம பிசினஸ் பணம் வரும்போது ஓனருக்கு பதிலா என்ன வார்த்தை யூஸ் பண்ண போறோம், கேபிட்டல். கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது, பர்சனல் அக்கௌண்ட். எந்த பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓனர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் as representative personal account. So 2 capital account. ஓகே. இதே அவர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருன்னா ரிவர்ஸ்ல வரும், ரிவர்ஸ்ல வரும். சோ சினாரியோ ஏ, கிரெடிட் கேபிட்டல் அக்கௌண்ட். எப்ப ஓனர் கிட்ட இருந்து பிசினஸுக்கு பணம் வந்துச்சுன்னா. ரிவர்ஸ்ல யோசிக்கலாமா, ஓனர் பிசினஸ் இங்க இருந்து இங்க வந்துச்சு 1 lakh rupees, அதுக்கான என்ட்ரி இது. சப்போஸ் பிசினஸ் கிட்ட இருந்து ஓனருக்கு பணம் போச்சு அதே 1 lakh சொன்னால், ஆர் 50,000 டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், 50,000 சொன்னால் இதுக்கு என்ன சார் என்ட்ரி? சோ ஓனர் கிட்ட இருந்து பிசினஸ்க்கு வரும்போது கேபிட்டல் சொன்னோம், பிசினஸ் கிட்ட இருந்து ஓனர் போகும்போது எகைன் அதே ரூல் தான். கேஷ் பார்ட்டி 2 இருக்கு. யார் பார்ட்டி, ஓனர் இஸ் த பார்ட்டி. ஓனர் வந்து என்ன அக்கௌண்ட், ஓனர் பர்சனல் அக்கௌண்ட். இந்த அமௌண்ட் எந்த என்ன அக்கௌண்ட்,
ரியல் அக்கௌண்ட். நம்ம யாருடைய ஆங்கிள் பார்க்க போறோம்? பிசினஸ் உடைய ஆங்கிள் பார்க்கிறோம். பிசினஸ் உடைய ஆங்கிள் பார்க்கும்போது இந்த பணம் என்னாச்சு? வந்துச்சா போயிருக்கா? பணம் வெளியே போயிருக்கு. ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன சொல்லுது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இந்த பணம் பிசினஸுக்கு வெளியே போனதுனால கிரெடிட் பண்ணி ஆகணும். யார் வாங்கிட்டு இருக்கிறார்? பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட் ஓனர்ங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்ங்கிறதுனால டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர்ங்கிற ஆங்கிள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது பிசினஸ் கிட்ட இருந்து ஓனர் என்ன பண்ணிருக்கிறாரு? வாங்கி இருக்கிறார். டெபிட் த ரிசீவர். அப்ப நம்ம அவரை டெபிட் பண்ணிக்கணும். டெபிட் பண்ணும்போது என்ன என்ட்ரி வருது? ஓனர் எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட், எக்ஸ் அக்கௌண்ட் நான் இங்க போடுறேன். எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட், எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளவு வேல்யூ? 50,000 rupees, 50,000 rupees. ஆனா ஓனருடைய பேர் எங்கேயும் வரக்கூடாது. ஓனர் கிட்ட இருந்து பணம் வரும்போது ஓனருடைய பேர் கேபிட்டல் சொல்லுவோம். ஓனர் பணத்தை எடுத்துட்டு போகும்போது அதே ஓனருக்கு பேர் என்னது? drawings, drawings. Is that okay? That's how you can now pass. That's how you can now pass. So entry பாருங்க, ரெண்டு ஆங்கிள் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். I once again brief the point number 6 here. Owner business. ஓனர் கிட்ட இருந்து பிசினஸ்க்கு பணம் வரும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல வரணும்பா. பிசினஸ் கிட்ட இருந்து ஓனருக்கு பணம் போகும்போது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்ல வரணும். டிராயிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் இதுல வருது டெபிட்ல. ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் தான். கேபிட்டலும் பர்சனல் அக்கௌண்ட், டிராயிங்ஸும் பர்சனல் அக்கௌண்ட். You should not have any confusions with that. So with that, point number 6, the transactions between the persons, owner to business and business to owner, vice versa. அந்த கேஸ்ல எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். So with that, 6th point is over. Yeah, come on, make a note of it.